நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மூணு நாள் இருக்குமா நம்ம ரெண்டு பேரும் பேசி? நானும் பிஸியா இருந்துட்டேன். ஒரே கம்பெனில வேலை பார்க்கறோன்னு தான் பேரு, பார்த்துக்கிறது கூட இல்லை. சரவணன் எப்படி இருக்காரு? தினம் ரேடியோ மிர்ச்சியில் அவர் ப்ரோக்ராமை தான் கேட்குறேன். அமேசிங். இளையராஜாவோட ஒவ்வொரு ரொமான்டிக் சாங் கேட்குறப்போ நானும் சீக்கிரமா லவ் பண்ணணும்னு தோணுது. ஆதலினால் காதல் செய்வீர் மானிடரேன்னு பாரதியார் பாடினது போல. என்ன மீனாட்சி, உன் சிரிப்பே சரியில்லையே. யாம் பெற்ற இன்பம் பெருகட்டும் இவ்வையகம்னு பாரதியார் நினைச்சிருப்பார் போல. வஞ்ச புகழ்ச்சியா சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்டா சொல்லு. யாம் பெற்ற இன்பமா, யாம் பெற்ற துன்பமா? அலைப்பாயுதில ஒரு பாட்டு கேட்டிருக்கியா? என்ன பாட்டு? துன்பம் தொலைந்ததெப்போ, காதல் பிறந்ததே அப்போ, இன்பம் தொலைந்ததே எப்போ, கல்யாணம் நடந்ததே அப்போ. இரு, இப்போ காதல் வேணாங்கறியா, கல்யாணம் வேணாங்கறியா? ரெண்டுமே வேண்டாங்கிறேன். ஐயோ, என்ன மீனாட்சி திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? இத நான் மட்டும் சொல்லல, உலகத்துல கல்யாணம் ஆன யார வேணாலும் கேட்டுப்பாரு, எல்லாரும் இததான் சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்ல வர மீனாட்சி? தீயில கைய வச்சா சுடுன்னு சொல்றேன். பரவாயில்ல, தீ சுடுமா சுடாதான்னு நான் கை வச்சே தெரிஞ்சுக்கிறேன். விதி வலியது. சரி, ஏன் திடீர்னு இப்படி பேசுற? எப்படி? இல்ல, அது இதுன்னு பச்சை புள்ளைய பூச்சாண்டி காட்டி மிரட்டுற மாதிரி மிரட்டுற? அனுபவம் சொன்னா கேட்டுக்கணும். என்ன மீனாட்சி, சரவணன் கூட ஏதாவது சண்டையா? ஏன்? இல்ல, ஒரு மாதிரி விரக்தியா பேசுற மாதிரி இருக்கே. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பொதுவா சொன்னேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? சரவணன் சிம்பிள் சூப்பர் பக்கா ஜென்டில்மேன் மீனாட்சி. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகான கப்பல்ஸ். நான் வெளியில போறப்போ என் காலடி மண் எடுத்துட்டு போய் உனக்கும் சரவணனுக்கும் வீட்டுல சுத்தி போடு, நிறைய நானே கண்ணு வச்சிருக்கேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? ஏன், நிஜமாதான் சொல்றேன். எப்படி சொல்ற? சின்ன வயசுல உன் வீட்டுக்கு வர நினைப்புல மீனாட்சி மீனாட்சின்னு நான் பாட்டுக்கும் அன்னைக்கும் உன் வீட்டுக்குள்ள சரசரன்னு வந்தேன். பட் அவர் என்கிட்ட கோவிச்சுக்காம என்னை அழகா ரிசீவ் பண்ணி கடைசியா சூர்யாவுக்காக கோயில்ல பூஜை பண்ணிடான்னு நீ கவரை கொடுத்ததும் சரவண சரின்னு அதை அழகா வாங்கிட்டாரு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கு வரும்? சரவணன் சான்ஸே இல்லை. அது சரி. நீ பாட்டுக்கு இந்த குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்காத. பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது, புரியுதா? சரி. உங்க ரெண்டு பேரும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானும் கல்யாணம் பண்ணி என் ஒய்ஃபோட ஒரு பெஸ்ட் கப்பலா இருக்கணும்னு முடிவே பண்ணேன், தெரியுமா? டைம் ஆச்சு, நான் என் கேபினுக்கு போறேன். மீனாட்சி மீனாட்சி, என்ன? இந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போ. என்ன தீர்ப்பு? கல்யாணம் பண்ணிக்கவா வேண்டாமா? அதான் தீக்குள்ள விரல வச்சு பாக்குறேன்னு தைரியமா சொன்னியே, வச்சு பாரு. ஆல் தி பெஸ்ட். உலகத்துல எல்லாருமே வைக்கிறான், நாம மட்டும் ஏன் பயப்படணும்? வச்சு பாத்திர வேண்டியதுதான். சௌந்தர்யா, வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற, காஃபியை குடி. என்ன விஷயம் சொல்லுமா? அப்பா வரட்டுமா, ரெண்டு பேருக்கு ஒன்னாவே சொல்றேன். மனசு படபடன்னு அடிக்குது. முன்னெல்லாம் குழந்தை மாதிரி யோசிப்ப, ஆனா இப்ப ரொம்ப குழப்பமா யோசிக்கிற. ஏதாவது அதிர்ச்சியான விஷயம் சொல்ல போறியா? உனக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்லம்மா. அத நீ சொல்லாத. ஐயோ, இவர் எங்க போனாரு தெரியலையே. ஆக்சுவலா அப்பா எங்க போயிருக்காரு? எலக்ட்ரிக் பில்லு கட்டுறேன்னு போனாரு. வீட்டுல நான் ஷாக் அடிச்சு கிடக்குறேங்கிறது தெரியாம எங்க சுத்திக்கிட்டு இருக்காரோ தெரியலையே. மாமா, என்ன சாரதா பதட்டமா இருக்க? சௌந்தர்யா வீட்டுக்கு வந்ததுல இருந்து பேசுறதே இல்லைங்க. நல்லது தானே. என்னம்மா வேலைலாம் எப்படி போகுது? குட்பா. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுமா. என் கம்பெனில இந்த பீரியட்ல நான் தான் பெஸ்ட் எம்ப்ளாயி. கிரேட், கங்க்ராட்ஸ்மா. ஐயோ, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அவ கத்திய போடுறதுக்குள்ள நீங்க கட்டைய போடுறீங்க. நீ சொல்லு. என் கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி லண்டன்ல இருக்கு. நீ ஒரு தடவை சொல்லிருக்கமா? ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீ சொல்லு. லண்டன்ல ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங். வேர்ல்ட்ல இருந்து 7 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அதுல நான் இந்தியால இருந்து செலக்ட் ஆயிருக்கேன். குட் நியூஸ்மா. ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. காட் பிளஸ் யூ. அப்பா, நான் லண்டன் போகணும்.
அவார்ட் தர ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு தானே? அப்பா அங்க ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி, ஓ. ஆல்மோஸ்ட் காலேஜ்ல சேர்ந்து படிக்கிற மாதிரி. ஆ? 2 இயர்ஸ் 2 வருஷம் லண்டன்ல தங்கி படிக்கணும். என்னங்க எனக்கு மயக்கமா வருதுங்க. சௌதரியா, நீ லண்டனுக்கு போறேன்னு சொன்னதுமே உங்க அம்மாவுக்கு மயக்கம் வருது பாரு. ஒரு வேளை ஃப்ளைட்டை பிடிச்சிக்கிட்டு கிளம்புன போய் சேர்ந்துருவா. சோ அப்பா எந்த சென்டிமெண்ட்டும் என்ன ஸ்டாப் பண்ணாது. நான் லண்டனுக்கு வரேன்னு பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிட்டேன். ஏண்டி இப்படி பண்ண? கண்ணு முன்னாடி இருக்கப்போ 1000 கட்ட பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டு வரவ இப்ப லண்டனுக்கு போன முடிஞ்சது. அம்மா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே முடிஞ்சது. கல்யாணம் முடிஞ்சது, கணவனோட வாழ்றது முடிஞ்சது, குழந்தை பாக்கியம் சுத்தமா முடிஞ்சது. சௌந்தர்யா, உன் சுதந்திரத்துல நான் தலையிடுறேன்னு நினைக்காத. நீ சொல்ற மாதிரி எதுவும் முடியலமா. ஐ மீன், சட்ட ரீதியா தமிழ் தான் உன் புருஷன். அவன் இன்னமும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உன்னை நேசிச்சுட்டு இருக்கான். என் மேல யாரும் இறக்க கட்ட தேவையில்லப்பா. நான் லண்டன் போறேன். என்னை பெத்தவங்கன்ற முறையில் உங்ககிட்ட சொல்றேன். நம்ம வீட்ல ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னா இன்னொரு பிரச்சனை எப்படிதான் கும்மி அடிச்சுக்கிட்டே உள்ள நுழையுதோ. தலை சுத்துதுங்க. சரிம்மா, நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணல. நீ லண்டனுக்கு போறேன்னு தமிழுக்கு தகவலை சொல்லிடு. எதுக்கு சொல்லணும்? சௌந்தர்யா, உன் மேல அன்பு செலுத்துற ஒருத்தனை தண்டிக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. தமிழ் உன்னை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறவன், அவனுக்கு இது தெரியணும். ஓகே, தெரியப்படுத்துறேன். குட், வெரி குட். நீ லண்டனுக்கு போறியேன்னு எனக்கு சந்தோஷமா இல்ல, வருத்தமும் இல்ல. தட்ஸ் ஆல். என்னங்க அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஊருக்கு போறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு வந்து நிக்கிறவகிட்ட என்ன பேசுறது? அவளை போக கூடாதுன்னு சொல்லுங்க. நான் எதுக்கு சொல்லணும்? அவ நம்ம மகங்க. அவ நம்மள பெத்தவங்களா மரியாதை கொடுக்காதப்போ நம்ம எதுக்கு அவளை மகளா மதிக்கணும்? டிக்கெட் வந்ததும் சொல்றேன். சாரி, சொல்லிட்டு போறேன். சௌந்தர்யா, நீ பண்றது அநியாயம். அநியாயம் நடந்தாதான் நியாயம் பிறக்கும் சாரதா. நீ லண்டனுக்கு போறதுக்கான ஏற்பாடுலாம் கவனிமா. தேங்க்ஸ்பா, பாய். என்னங்க பாய் சொல்லிட்டா? பதிலுக்கு டேட்டா காட்டிட்டு பேசாம இரு. சௌந்தர்யா, தமிழ்கிட்ட பேசி விஷயத்த சொல்லிடுமா. பாவம், அவனால நலத்தை கோர்ட்ல போராடி மீட்க முடிஞ்சது, வீட்டுல போராடி எதையும் ஜெயிக்க முடியல. ஐ பிட்டி him. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ ஆஸ் பர் ஆடிட்டர், இந்த வருஷம் நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் 250 crores. குட், கிரேட் நியூஸ். Last year it was only 180 crores. கரெக்ட், நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். பை த வே, உங்க எல்லாருக்கும் சேர்மன் தேங்க்ஸ் பண்ணி மெயில் அனுப்பிச்சிருக்காரு. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானே சூர்யா? கிஃப்ட் இருக்கு. என்ன gift? 7 days ஹாலிடேஸ். 7 நாள் லீவா? உனக்கு கிண்டல் பண்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? மீனாட்சி, நிஜமா தான் சொல்றேன். நீ வேணா ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து அந்த மெயில படிய. சந்தியா, நீங்களும் படிக்கலாம். நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா என்ன? 7 days ஹாலிடே ட்ரிப் டு ஊட்டின்னு போட்டிருக்கு. எஸ், 7 நாள் ஊட்டிக்கு போறோம். எக்ஸலண்ட். ஆபீஸ்ல இருந்து எப்படா எஸ்கேப் ஆகி ஓடலான்னு இருந்துச்சு. தேங்க் யூ சூர்யா. ஊட்டிக்கெல்லாம் கூட்டிட்டு போறீங்க? ஹலோ ஹலோ, நான் கூட்டிட்டு போகல. நீங்க எம்ப்ளாயிஸ்லாம் சேர்ந்து ஊட்டி டூரை ஆர்கனைஸ் பண்றீங்க. அதை கிளியரா நீங்களே எக்ஸிக்யூட் பண்றீங்க.
மீனாட்சி, ஆர் யூ ஓகே? என்ன ஏதோ தீவிரமா யோசிக்கிற? ஒன்றும் இல்ல, இது வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தனியா எங்கேயும் போனதில்ல. நீ தனியா போலியே, ஒரு 30-40 பேர் உன் கூட தானே இருக்க போறோம். மீனாட்சி, நீ கண்டிப்பா டூருக்கு வர. சூர்யா, மீனாட்சி டூருக்கு வரலன்னா என்ன செய்வீங்க? சிம்பிள், வேலையை விட்டு தூக்கிட வேண்டியதா? ஏய், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன். கிரேட். மீனாட்சி, எனக்கு ஒரு ஹெல்ப். நான் சென்னைக்கு புதுசு, ஸோ எனக்கு பெருசா ஆட்கள் பழக்கம் இல்லை. இஃப் டோன்ட் மைண்ட், நம்ம ஸ்டாஃப்ஸ் யாருக்காவது டிராவல்ஸ் ஏதாவது தெரியுமான்னு கொஞ்சம் விசாரி. நாம டிராவல் பண்றதுக்கு பஸ் ரெடி பண்ணணும். அப்போ ட்ரெயின்ல போலையா? ஊட்டிக்கு ஸ்ட்ரைட்டா மேட்டுப்பாளையத்துல இருந்து ஒன்னா ஆன் ரோட் போகணும், இல்லனா ஒரு நாள் முழுக்க ஊட்டி ஹில் ட்ரெயின்ல போகணும். இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சுட்டு கஷ்டம். பஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். சரவணனுக்கு தெரியும். சூர்யா, சரவணனோட ஹார்ட்கோர் ஃபேன் ஒருத்தர் பெரிய பஸ் கம்பெனி வச்சிருக்காரு. நான் சரவணன் நம்பர் தரேன், நீ பேசி பஸ் புக் பண்ண சொல்லு. ஏன், நீ பேச வேண்டியதானே? இல்ல சூர்யா, நீயே பேச. மீனாட்சி, நான் மற்ற விஷயத்தெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். ஃபினான்ஸ், ஸ்டேன்னு நிறைய தலைவலி இருக்கு. உங்க தலைவலியில பாதி எனக்கு கொடுத்துருங்க. ஸ்டே ஃபுட் எல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்றேன். தேங்க்ஸ். ஸோ மீனாட்சி, நீ தான் பஸ் ஆர்கனைஸ் பண்ற. ஓகே, நான் நாளைக்கு சொல்றேன். கிரேட். நீ உடனே கேட்டு சொன்னீங்கன்னா நான் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். சந்தியா, நீங்க என்ன பண்றீங்க? நம்ம எங்க ஸ்டே பண்ணலாம், என்ன டாரிஃப்னு கொஞ்சம் நெட்ல செக் பண்ணி சொல்லுங்க. ஓ ஷியோர். யா மீனாட்சி, நல்ல ஏசி பஸ்ஸா இருக்கணும். அதுல வீடியோ ஆடியோன்னு பக்காவா இருக்கணும். பஸ்ஸுக்கு முதல்ல ஒரு நல்ல டிரைவர் வேணும். ஹலோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லு. சரவணன்ட்ட பேசு மீனாட்சி. அதான் யோசிக்கிறேன், எப்படி பேசுறது. ஒரு சின்ன ஸ்மைல், கனிவான பார்வை, சரவணான்னு ஒரு செல்ல அழைப்பு, இப்படி ஏதாவது ஒரு வகையில பேச்ச தொடங்கலாம். நான் வீட்டுக்கு போறேன். பஸ் அதுக்காக தான் போறது. கண்டிப்பா பஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுவல்ல? லக்கேஜ் பேக் பண்ணு, பஸ் ஆன் த வேல இருக்கும். கிரேட். யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்த மாளிகை யாருக்காக இது யாருக்காக காதலே போ போ காதலே வா வா தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இது யாருக்காக எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. ஆபீஸ்க்கு லீவ் போட்டு கொஞ்ச நேரம் தனியா ஃபீல் பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டானுங்களே. வரேன். Who is the disturbance? எவன்டா? ஐயோ, இவன் எங்க இங்க வந்தா? சரவணா, வசமா சிக்கிட்டியா ராஜா? சாதா பிக் பாக்கெட் கேஸ் கொலை கேஸா மாறிடும் போல இருக்கே. என்ன? ம்? ம்
என்னென்ன நடக்குதுன்னு தெரியலையே. என்னடா இது ஆபீஸ்க்கு லீவ் போட்டு குடிக்கிற அளவுக்கு வந்துட்டல? மீனாட்சி, சத்தியமா மீனாட்சி, இது வெறும் பெப்சி தான். மனசு கஷ்டமா இருந்தது, சும்மா ஃபீலுக்காக தான் அடிச்சிட்டு இருக்கிறேன். நீ வேணா குடிச்சு பாரு. நான் வேணா ஊதுறேன், நீ செக் பண்ணி பாரு. காலையில பிரஷ் பண்ணியா? இல்ல, நீ ஆபீஸ் போன உடனே நான் நேரா இங்க வந்துட்டேன். தம் அடிச்சியா? ஒரே புகையா இருக்கு. அங்க பாரு. மீனாட்சி, சிரிச்சிராத, கண்ட்ரோல் பண்ணு. சிரிச்ச நீ சமாதானம் ஆயிட்டேன்னு தலைக்கு மேல ஏறி உட்காந்துக்குவான். என்ன மாமா தேங்க பெசன் நகர் அஷ்டலட்சுமி கோயில் போயிருக்காங்க. ஓ, அவங்கள கோயிலுக்கு அனுப்பிட்டு நீ ஏதோ டிராமாக்கு ரிஹர்சல் பாக்குற இல்லையா? மீனாட்சி, டிராமாலாம் ஒண்ணும் இல்ல. என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ஆமா, ஆபீஸ் போமா நீ இங்க என்ன வேலை பிடிச்சா? இல்ல, உன்னை பார்க்க உன் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். நீ லீவுன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? உன் ஃப்ரெண்டு ஷா, அவன்தான் நீ இங்க இருப்பேன்னு சொன்னான். சகுனி, நல்ல வேலை ஆபீஸ் போனோம் யாமினிய பார்க்கல. இல்ல உன் டவுசர் கிழிஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல வேலை ஆபீஸ் போனோம் யாமினிய பார்க்கல. இல்ல உன் டவுசர் கிழிஞ்சிருக்கும். ஆமா, இவன் ஏன் ஆபீஸ் போனா? ஒருவேளை சமாதானத்துக்காக பார்க்க வந்திருப்பாளோ? மீனாட்சி, என்ன விஷயமா பாபா பார்க்க வந்த? என்ன? இல்ல, மாமா பாக்குறதுக்கு பகல் நேரத்திலே லீவ் போட்டு வந்திருக்கியே, அதான். சொல்லு, மனசுல என்ன இருந்தாலும் சொல்லு. நான் இன்னும் உன் மேல கடுப்புல தான் இருக்கேன். சமாதானம் ஆகல. இத சொல்லத்தான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு ஆட்டோ பிடிச்சு வந்தியா? அப்புறம் ஒரு ஹெல்ப் வேணும். என்ன? உன் ப்ரோக்ராமோட தீவிர ஃபேன் ஒருத்தர் இருப்பாரே, பஸ் டிராவல்ஸ் கூட வச்சிருக்காரே, அவரை பார்க்கணும். கூட்டிட்டு போக முடியுமா? இதுக்காக? கூட்டிட்டு போ சொல்றேன். சரவணா, இவளா வந்து தூண்டில்ல மாட்றா. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி இவளாலேக்கா பிடிச்சுக்கூடா. ஹலோ, முடியுமா முடியாதா? ஷோ, முடியும், கண்டிப்பா முடியும். வா போலாம். இப்படியே வா. ஏன், இதுக்கு என்ன குறைச்சல்? இப்படியே போனா ரோட்ல நாய் துரத்த போகுது. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. அதுவும் சரிதான். நல்லவன் தான், ஆனா கெட்டவன்.